ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் என்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா இந்த ஒட்டுமொத்த பதிவை நீங்கள் தெளிவாக கேட்பதன் மூலம் கடவுளுடைய முழு பலன்களையும் நீங்கள் அடையலாம். நீங்கள் இந்த இடத்துல இந்த வழியில் இதே மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னமும் ஒரு பெரிய இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வரும். இதை கேட்ட உடனே இந்த பதிவை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒருத்தன் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பான். ஆனால் இறுதியில் அவன் ஜெயிப்பான். இந்த பதிவை நீங்கள் பார்க்கலன்னா பட் அவன் ஜெயிச்சான் அப்படின்னா நீங்கள் தோப்பீங்கன்னு அர்த்தம். உங்கள் துன்பங்கள் தீரும்போது இந்த வார்த்தைகளையும் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் கேட்டுட்டு செயல்படுவீங்களா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. 1000 மடங்கு வெற்றி இந்த பதிவில் சொல்லப்பட்டதை நீங்கள் முழு மனதோட முழு முயற்சியோடு செய்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வேற ஒரு இடத்துக்கு கடவுள் அழைச்சிட்டு போவார். தோல்வியை ரசிக்கலை அப்படின்னா, தோல்வியை வெறுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் மிக பெரிய ஒரு போராட்டத்தை போராடி நீங்கள் தோற்றுக்கொண்டே இருப்பீர்கள். ஒரு அடியும் வெற்றி. தோல்வியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆராதிக்கிறீங்க. வெற்றியை கையில் வச்சுக்கிட்டே தோல்வி பக்கமே நிற்கிறீங்க. சரி பண்ணுங்க, எல்லாம் சரியாகும். சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, வேண்டுதல்கள் பலிக்கல. இந்த நொடி வரைக்கும் கண்ணீர் தீரல. வாழ்க்கைய எதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மை. யாராவது நமக்கு விரோதமா இருக்காங்களா? யாராவது நம்ம வாழ்க்கையில சதிகள் செய்கிறார்களா? எவ்வளவுதான் கடவுளை வணங்கினாலும், எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை செய்தாலும் எந்த புண்ணியமும் என் வாழ்க்கையில் கிடைக்கல. இந்த நொடி வரைக்கும் ஒரு விரக்தியோட தான், ஒரு ஏமாற்றத்தோட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கடவுள் சொல்லக்கூடிய ரகசியம்தான் என்ன? இது மாதிரி ஒரு சாய்ராமுடைய கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் முன்னுக்கு வரல அப்படின்னும் போது ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வியை நம்ம கேட்கக்கூடிய கட்டாயத்தில் இந்த நொடி நாம் இருக்கோம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தாலும், எங்கேயாவது ஏதாவது எதிர்மறையா நமக்கு நடந்துடுமோ அப்படின்னு ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு பயமும் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது.
சரி, இதுல இருந்து மீள்வதற்கு நிச்சயமா வழிகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா 1000 வழியில ஒரே ஒரு வழி மட்டும் இருக்குது. அந்த வழியில நீங்க பயணம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த கஷ்ட நஷ்டத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரமா வச்சு நம்ம வாழ்க்கைய நமக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அது போல நீங்க வாழ முடியும். அது போல நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். அது போல உங்களுடைய ஒட்டுமொத்த துன்பத்தையும் விரட்ட முடியும். 1000 வழிகளில் ஒரு வழிதான் இருக்குது. அப்போ 999 வழியும் அந்த வழியில நீங்க பயணம் செய்யக்கூடாது. எந்த வழியில பயணம் செய்யணுமோ அந்த ஒரு வழியில மட்டும்தான் நீங்க பயணம் செய்யணும். அந்த பயணத்தின் மூலமாக நீங்க பெற வேண்டிய பேரின்ப வாழ்க்கை தான் இந்த பதிவில் நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய துன்பங்களை தீர்ப்பதற்கு உண்டான நேரம்தான் இந்த நேரம். உங்க துன்பத்தை தீர்ப்பதற்கு உண்டான நேரமே இந்த நேரம். அப்போ இந்த நேரத்தை நாம எப்படி பயன்படுத்தணும்? இந்த ஒரு வார்த்தை சொன்னா போதுமா? இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்? இருக்கிறது எத்தனை நேரம்? 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணணும். என்ன முடிவு பண்றீங்களோ அதை செய்ய முயற்சி செய்யணும். அந்த முயற்சியில எந்த இடத்துலையும் போதுமான பின்னடைவோ இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம சில செயல்கள் செய்யும் போது நமக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்கும். நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதற்கு எதிர் செயலும் நிச்சயமா நாம செய்த பாவத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ஆகாம இருக்காது. அதை பார்த்து பயப்படக்கூடாது. மனசு உடைஞ்சிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம எந்த செயல் செய்தாலும் அதற்கு எதிர் செயல் நிச்சயமா இருக்குது. நீங்க ஒரு வெற்றியை அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் நிற்பீங்க. ஆனா அந்த இடத்துல வெற்றி பெற முடியாது. அந்த இடத்துல ஒரு பெரிய தோல்வி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த தோல்வியை பார்த்து நாம சங்கடத்தை உருவாக்கிக்க கூடாது. அதன் மூலமா மன அழுத்தத்தையும் ஏற்படுத்திக்க கூடாது. ஏன்னா ஒரு முயற்சி நடக்குது, அது வெற்றியில தான் போகணும் அப்படின்றது எல்லோருடைய கணிப்பு, எல்லோருடைய எதிர்பார்ப்பு, எல்லோருடைய ஆசைகளும் கூட. ஆனா அது தோல்வியில முடியும் போது எல்லோருடைய மனசும் உடைஞ்சு போயிடும். அழ ஆரம்பிச்சிடுவோம். இவ்வளவு தூரம் கிட்ட நெருங்கிட்டோம், இந்த ஒரு விஷயம் கிடைச்சிருந்தா என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கும். ஆனா கண்ணுக்கு முன்னாடியே வெற்றி பறிபோனதே, நான் இனிமே என்ன செய்வேன்? அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் உங்களை அழுத்தாததை போல பார்த்துக்கோங்க. எல்லா விஷயத்திலையும் கடந்து போக முயற்சியும் செய்யுங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்துல நீங்க லாக் ஆக வேண்டாம். அந்த ஒரு விஷயத்துல நீங்க லாக் ஆயிட்டீங்கன்னா
எந்த விஷயத்திலையும் நீங்கள் மூவ் ஆன் பண்ணவே முடியாது. கடந்து போக ஏன் முயற்சி பண்ணலை? கடந்து போக ஏன் பிரியப்படலை? நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் ஒரு பேரழுத்தம், ஒரு பெரிய அழுத்தம் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்து போக முயற்சி பண்ணி பாருங்களேன். கடந்து போனாதான் அடுத்தது நாம் பெற முடியும். கடந்து போகாத வாழ்க்கையில் இழப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. பேரிழப்புகள் நிச்சயமா வரும். நீங்க கடந்து போகலைன்னா 1க்கு 100 இழப்புகளை நீங்க செஞ்சுட்டே தீரணும். ஸோ நீங்க மீட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. நோ ஷோர்ஸ். ஸோ தட் இஸ் அ நோ ஆப்ஷன். ஸோ ஒன்லி ஒன் ஷோஸ் இஸ் மூவ் ஆன். ஸோ மூவ் ஆன் பண்ணாம உங்களால் எந்த சக்சஸையும் பெறவே முடியாது. இது நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உங்க கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நீங்க மறக்காம இருக்கீங்க. அதை நினைச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க அழுவுறீங்க அப்படின்னா நீங்க மூவ் ஆன் ஆகல, கடந்து போகலன்னு அர்த்தம். அன்னைக்கு அந்த ஒரு லைஃப் நடந்ததுன்னு இப்ப வரைக்கும் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் பெரிய அளவுல இழப்புகளை சந்திக்க தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். நேற்று நடந்தது இன்று நடக்க போவது வாய்ப்பே இல்லை. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா நேற்று நடந்ததை விட இன்னைக்கும் அதே போல நடக்கும். நேற்று ஒரு பெரிய தோல்விகளை, பெரிய இழப்புகளை நீங்க சந்திச்சீங்களா? நேற்றுன்றது நேற்று இல்லை. இதற்கு முன்னாடி சில விஷயத்தை சொல்றேன். அது ஒரு வாரமா இருக்கலாம், ஒரு மாசமா இருக்கலாம், ஒரு வருஷமா கூட இருக்கலாம். பட் நீங்க அந்த இடத்திலேயே நீங்க இருந்துட்டீங்கன்னா அடுத்த இழப்புக்கு நீங்க தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் உங்களை பயப்படுத்த சொல்லல, நிஜத்தை சொல்லுறேன். நிஜம். இது பயம்தான். இன்னொரு இழப்பா அப்படின்னு விழி பிதுங்கி நீங்க நிக்கிறீங்க. ஆனா விழி பிதுங்க வேண்டாம். கண்களை மூடி கடவுள்கிட்ட சொல்லுங்க, இன்னொரு இழப்பு எனக்கு வேண்டாம், நான் கடந்து போறேன் சொல்லுங்க. சொல்ல முடியுமா? அந்த சொன்ன வார்த்தையில நிலைச்சு நிக்க முடியுமா? சொன்னதை போல நீங்க செய்வீங்களா? இதுதான் நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் உங்ககிட்ட இருந்து. ஒரு தோல்வியால இப்ப வரைக்கும் உங்களால அதை விட்டு நகர முடியல, கடந்து போக முடியல. அப்ப மீண்டும் அங்க ஒரு தோல்வி நிச்சயம். அந்த தோல்வியால ஒரு விரக்தி நிச்சயம். இது எல்லாமே நிச்சயிக்கப்பட்டதாகவே நடக்குது. ஒரு சாய்ராம் சொல்லும்போது, நான் எதிர்பார்க்கிற இந்த தோல்வி, நான் எதிர்பார்க்கல இந்த இழப்பு, ஆனா ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. எதை இழந்துடக்கூடாதுன்னு நினைச்சனோ அது இந்த நொடியில நான் இழந்த கைவிட்டு போச்சு. அப்போ அதற்கு உரிய காரணம் என்ன? ஏற்கனவே அவங்க இழந்ததுல அந்த இடத்துல கடந்து போகாம அதே இடத்துல இருந்ததால மேலும் ஒரு இழப்புகள் அவங்களுக்கு நடந்தது. ஸோ இழப்புகள் நடக்காம இருக்கணும். ஒரே விஷயம்தான், கடந்து போங்கள்.
இதுவும் கடந்து போகும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஆனால் இது அவ்வளவு சீக்கிரம் கடந்து போக முடியாதுன்னு தெரியும். ஏன்னா இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு துன்பம் இருக்குது அப்படின்னா அந்த துன்பத்தை தெரிஞ்சவங்க மீண்டும் அவங்கள சந்திக்கும் போது அந்த துன்பத்தை பற்றி பேசுனாங்கன்னா மனசு உடஞ்சி அழுதுருவாங்க. அப்போ உங்க உடல் ரீதியா மன ரீதியா அந்த துன்பம் உங்க உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை செல்களிலும் அத்தனை அணுக்களிலும் அது பரவி இருக்குது. ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது ஏன் இப்போ வரைக்கும் நகர முடியலன்னா எஸ் இதுதான். ஆனால் முடியுமான்னு கேட்டால் எஸ் முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்கள் அழிந்து புதிய செல்கள் உருவாக்கும். அப்போ எங்கேயோ 1-2 செல் அழியாமல் இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்த துன்பங்களுக்கான உண்டான சில செல்கள். அதை முற்றிலும் அழிக்க முடியாது. ஆனால் அதில் இருந்து வேற ஒரு செல்களை உற்பத்தி செய்ய முடியும். அப்போ எந்த துன்பத்தினால் அந்த செல்கள், அதாவது நல்ல செல்கள் பாதிக்கப்பட்டு துன்பத்தில் விளைவாக வந்த செல்கள் புதுப்பிக்கப்பட்டதோ அதே ஒரு விஷயத்தினால துன்பத்தினால் எழுந்த அத்தனை செல்களையும் அழித்து இன்பத்திற்கு உண்டான, ஆரோக்கியத்திற்கு உண்டான, உற்சாகத்துக்கு உண்டான, நம்பிக்கைக்கு உண்டான செல்களை நாம் உற்பத்தி செய்ய முடியும். ஒன்னே ஒண்ணுதான், நீ எதனால விழுந்தியோ அதற்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்தா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிருவ. பெரிய விஷயமா அது? எதனால நீ விழுந்த, ஏன் விழுந்த, எதுக்கு விழுந்த, என்ன காரணம், இதை தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கு எதிராக நீங்க செயல் புரியும் போது உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஒரு விஷயமும் நல்லபடியா நடக்கும். சாய்ப்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உங்ககிட்ட ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். நீ எதை இழந்தாயோ அதை விட பல மடங்கு பெறுவாய். நீ இழந்தது 1ன்னா பெறுவது 10. நீ 10 இழந்தேன்னா பெறுவது 100. 100னா 1000, 1000னா லட்சம், லட்சம்னா கோடி, கோடினா மில்லியன். அப்ப எந்த அளவுக்கு இழந்தையோ அந்த அளவுக்கு அதை விட பல மடங்கு உன்னால பெற முடியும். ஸோ இது கடவுள் கொடுத்த வாக்கு. ஆனா ஏன் பெற முடியல அப்படின்னா ஒரே விஷயம், நீங்க இழந்ததை தொடர்ந்து 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 தியானிப்பது போல, பிரார்த்தனை செய்வது போல அதே சூழ்நிலையில இருந்து 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 பழக்கப்பட்டு ஒரு முதிர்ச்சி அற்ற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? கணவருக்கும் மனைவிக்கும் சண்டை ஏன் பயங்கரமா போகுது? 2 பேரும் அந்த இடத்தை விட்டு நகரல. யாராவது ஒருத்தவங்க நகர்ந்திருந்தா இன்னொருத்தவங்க நகர முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னாச்சு? 2 பேருமே நகரல. அப்போ இந்த இடத்துல அந்த குடும்பம் ஜெயிக்குமா இல்லை அந்த குடும்பம் தோற்குமா? இந்த 2ல என்ன நடக்குதுன்றது உங்களுக்கே தெரியும். சரி, கணவர் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறார், சரி மனைவி அட்ஜஸ்ட் பண்ணணும். சரி, மனைவி முரண்டு பிடிக்கிறாங்க, கணவர் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டா இங்க ஈகோயிசம் அப்படின்ற ஒரு இசம்
எல்லா வம்சத்தையும் கெடுக்குது. நம்ம சாய்ப்பா என்ன சொல்றாரு? அகங்காரம் கூடாது. ஆனா அகங்காரம் இல்லாத மனிதர்களே உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி நாம இப்போ வரைக்கும் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உலகத்துக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய நீங்க அவர்களைப் போல் இருந்தா எப்படி வாழ்க்கையில உயர்வு நிலையை அடைய முடியும்? ஸோ இதை எல்லாவற்றையும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க, சிந்திச்சு செயல்படுங்க. ஸோ வெற்றிகளை வச்சுக்கிட்டு தோல்விகளை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? வெற்றிக்கு உண்டான பாதை இந்த ஒரே பாதை தான். இந்த பாதையில தான் நீங்க பயணங்கள் செய்யணும். எதிர்ப்புகள் வந்தாலும் அதை கடந்து போ. முயற்சிகள் தோற்றா ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். முயற்சி பத்தல, அதனால தோல்வி அடைஞ்சேன் அப்படின்னு நினைக்கணும். ஐயோ என் கர்மா எனக்கு வழிபடலை, நான் என்ன செய்கிறது? இந்த மாதிரி கேள்விகளால நம்மளுடைய அற்புதமான நம்மளோட ஆனந்தமயமான வாழ்க்கையை நம்ம எந்த இடத்திலையும் கெடுத்துக்கவே கூடாது. ரைட்டா? அப்போ நம்ம சைடில் இருக்கக்கூடிய மைனஸை நாம விட்டுட்டு நாம புதுசா ஒரு பாதையில ஒரு வழியை ஏற்படுத்தி அதில் தான் நான் வாழ்வேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இனி இழக்க போவதை நீங்கள் முடிவு செய்து விட்டு தான் இந்த பயணத்தையே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்ம வீட்டை விட்டு கிளம்புறோம். கிளம்பும்போது எங்கே போகிறோன்னு சொல்லி தான் நம்ம போகிறோம். ரைட்டா? அப்போ நான் போகிற பாதையில் வேறு பாதையை நான் சூஸ் பண்ணா நான் போகிற இடத்துக்கு போக முடியுமா? அதே போலதான் மனசில் சில விஷயத்தை எழுப்புறோம், ஆனால் அதன்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்முடைய திட்டம் அதிகாலையில் எந்திரிக்கிறதுக்கு, ஆனால் நம்முடைய திட்டம் நம்மளுடைய சதியினால் வேற ஒரு நேரத்தை நாம் சூஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு பெரிய மன அழுத்தத்தை நாம் ஏற்படுத்திக்கிறோமா இல்லையா? ஸோ ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் அந்த மாதிரியான செயல்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஆபத்தான பகுதிகளை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பகுதி ஆபத்துன்னு தெரிஞ்சும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா இது சாமி குத்தமா இல்லை உங்கள் குத்தமா? இது யார் மேலே இந்த குற்றத்தை சுமத்த முடியும்? ஆனால் உலகத்தில் பலவிதமான மனிதர்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவு தூரம் முடியாமல் இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் இவர் அவர் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் நெருப்பை தன் தலை மீது போட்டுக்கிட்டு ஐயோ என் உடம்பு ஃபுல்லாக நெருப்பு எரியுதே, எனக்கு கடவுள் ஏன் சந்தோஷத்தை கொடுக்கல, ஏன் கடவுள் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கல, அந்த மாதிரியான ஒரு போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான். ஸோ ஒரே ஒரு பதில், நெருப்பு இருக்கிற பக்கம் நீங்கள் ஏன் போகிறீங்க? அந்த நெருப்பை ஏன் உங்கள் கையாலேயே அள்ளி போட்டுக்கிறீங்க? இல்லைன்னா நெருப்பு இருக்கிற பக்கம் அங்கே தான் நெருப்பை உங்கள் மேலே தூக்கி போடுவாங்கன்னு தெரியுது இல்லை? அப்போது அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அவங்க அந்த நெருப்பை உங்கள் மீது அள்ளி போட்டாங்க. ஒன்று நீங்கள் போட்டுக்கிறீங்க, நீங்களா வாலண்டரியாக நெருப்பள்ளி போட்டுக்கிறீங்க. இல்லை அப்படின்னா எந்த பக்கம் நெருப்பை அள்ளி வீசுகிறாங்களோ அந்த பக்கம் நீங்கள் போகிறீங்க. ஸோ உங்கள் காலும் உங்கள் உள்ளமும் உங்கள் மனசும் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குதே தவிர வேற எந்த ஒரு காரண காரியங்களும் இல்லை. இதை மனசில் வச்சு செயல்பட்ட வெற்றி நிச்சயமா? எஸ்.
இதை மனசில் வச்சு செயல்பட்டா வெற்றி நிச்சயம். ஆனால் தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாழ முடியும். ஒரு தோல்விகளும் உங்களுக்கு வெற்றி அப்படின்னா தோல்வியை நீங்கள் ரசிப்பீங்களா மாட்டீங்களா? ஒரு தோல்வியும் வெற்றியோட படிக்கட்டு அப்படின்னு நினச்சா தோல்வியை ரசிப்பீர்களா வெறுப்பீர்களா? வெறுக்கிறதால உலகத்தை உங்களை மாற்றிட முடியாது, ஆனால் நேசிப்பதாலே மாற்ற முடியும். நீங்கள் இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்களோ அதற்கு எதிராக செய்யலுங்க. இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்க? அகங்காரத்தை வளர்த்தீங்க. இனி அதுக்கு எதிராக செயல்படுங்க, அன்பை வளருங்க. இதுவரைக்கும் உங்கள் உடலை சோம்பேறித்தனமாக ஆக்குனீங்க, இப்போ அதற்கு எதிராக ஒரு உற்சாகத்தை உருவாக்குங்க. இதுவரைக்கும் இழந்ததை பற்றியே கவலைப்பட்டீங்க, இனி அதற்கு எதிராக இழந்தது நல்லது அப்படின்னு நினச்சி வாழ முயற்சி பண்ணுங்க. இத்தனை நாள், இத்தனை நிமிஷம், இத்தனை நொடி உங்களுக்கு நீங்கள் என்ன சரீரப்பட்டீங்களோ அதை எல்லாத்தையும் மாற்றி அமைத்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. சும்மா ஒவ்வொரு நாளையும் வீணாக்கிக்க வேண்டாம். எந்த ஒரு நிமிஷத்தையும் எந்த ஒரு நொடியையும் விலை கொடுத்து இல்லை உயிரை கொடுத்து வாங்கவே முடியாது. காலம் தன் கடமையை செய்யும். மனுஷன் அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டா இந்த காலம் உன்னை காப்பாற்றும், உன்னை வாழ வைக்கும். உன்னுடைய பெயரை இந்த பிரபஞ்சம் முழுக்க உனக்கு அத்தனை துணையும் இருக்கு. உலகம் முழுவதும் உன்னுடைய பெயர் புகழும் ஓங்கும், உனது கை ஓங்கும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் ஒரு தோல்வியில் இருந்துதான் வெற்றிக்கு போகுன்றதை மறக்காதீங்க. ஒரு தோல்வியில் இருந்து தான் வெற்றி பெற முடியும். ஒரு அவமானத்தில் இருந்து தான் வெகுமானத்தை அடைய முடியும். லட்சியத்தை கையில் எடுத்து செயல்படுங்க. செயல்படும் போது தோல்விகளை பற்றி சிந்திக்க வேண்டாம். எது வந்தாலும் என் வெற்றி அடையிற வரைக்கும் நான் தாங்குவேன், நான் கடந்து போவேன். அந்த இடத்துல நிற்கக்கூடியவனா நான் இல்லை, அதுக்கு வேற ஒருத்தன் இருப்பான். ஆனால் நான் வாழ்க்கையை வாழ்வதற்காகவே கடவுள் என்ன படைச்சாருன்னு உறுதியாக நம்புங்க. ஸோ பகைவர்களை பார்த்தோ கவலைப்படாதீங்க. ஒன்று சொல்லட்டுமா? பகைவர்களை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களே, ஆனால் பகைவர்களை விட மோசமானது என்ன தெரியுமா? நம்மளுடைய கேடு கெட்ட எண்ணங்கள். அந்த கேடு கெட்ட எண்ணத்தின் மூலமாக தான் பகைவர்களே இங்கே வந்தாங்க. ஒரு சின்ன உதாரணம், பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு பெரிய பகை வந்துடுச்சு. நீங்கள் சொன்ன தேதிக்கு பணத்தை கொடுக்க முடியல. பணத்தை கொடுத்தவரோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தினம் உங்கள் மானத்தை வாங்கிக்கிட்டே இருக்காரு. இப்போ அவர் உங்களுக்கு பகையாளி. சரி, இப்போ அவர் எப்படி பகையாளி ஆனார்? கடன் வாங்கினது சரியா? கடன் வாங்கினது சரி, திருப்பி கொடுக்குற வரைக்கும். அப்போ திருப்பி கொடுக்கலைன்னா கடன் வாங்கினது தப்பு. அப்போ நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமான்னு யோசித்து அது எத்தனை நாட்களுக்குள்ளே கொடுக்க முடியுன்றது தீர்மானமாக எண்ணி கடனை வாங்கியிருந்தா கடன் வாங்கினது தப்பு இல்லைன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். உன்னால் திருப்பி கொடுக்க முடிஞ்சா வாங்கு, திருப்பி கொடுக்க முடியலன்னா வெறும் தண்ணியை வச்சு வாழுன்னு என்னுடைய அப்பா எனக்கு அறிவுரை கொடுத்தார். உன்னால் பசியா டம்ளரில் தண்ணி எடுத்து குடி. அப்போது வயிற்றுக்கு பட்டினி போட்டால் நமக்கு கையில் காசு சேரணும்னு நினைப்போம், அப்போ நம்ம உழைக்கணும்னு நினைப்போம். கையை நீட்ட நீட்ட நீ சோம்பேறி ஆயிட்டுருக்கடா அப்படின்னாரு. அது உண்மை. அதனால தான் இப்போ வரைக்கும் கடன் அப்படின்னா கொஞ்சம் இல்லை, நிறையவே கண்ணில் படாதது போல் நான் இருக்கிறேன். இப்போது அந்த பகையாளி எப்படி உங்களுக்கு உருவானார்?
உங்கள் எண்ணங்கள் மூலமாக, உங்கள் கேடு கெட்ட எண்ணங்கள் மூலமாக, பேராசை அப்படின்ற ஒரு எண்ணத்தின் மூலமாக நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழாமல் இருந்தீங்க இல்லையா? அதனால தான் இன்னைக்கு நம்ம யார்கிட்டையாவது கடன் வாங்கக்கூடிய ஒரு அவல நிலை. ஒன்று நல்லா சம்பாதிச்சிருக்கணும், இல்லை சம்பாதிச்சதை சேர்த்து வச்சிருக்கணும், இல்லை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகளை தெரிஞ்சு வச்சிருக்கணும். இன்னைக்கு நாளை தள்ளிட்டா போதும், நாளைக்கு பார்த்துக்கலான்னு எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவனுக்கு பகையாளிகள் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு நொடியும் எண்ணங்கள் தான் ஒரு பகையாளியை முழு உருவமாக உருவாக்குது. அதை சரி பண்ணுங்க. இனி என்னோட வாழ்க்கையில் பகையாளியே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி அந்த எண்ணங்களை கொஞ்சம் ரீஷெடியூலோ இல்லை ரீஆர்கனைஸோ இல்லை ரீபிளானோ இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சாதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச அத்தனை காரியத்தையும் சாய்ப்பா நடத்தி வைப்பார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.